ஹாய்ங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, ஒரு படத்தோட ரிவ்யூ கொடுக்கறதுக்காக பண்ணுறேன். அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, பறந்து போன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு இந்த படத்த மட்டும் தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த பறந்து போ வந்து சிவா வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கிற படம் வந்து நான் பார்த்தேன். அதில் டைரக்டர் வந்து ராமன் சொல்லிட்டு, ரியலி சொல்கிறேன், இந்த ரிவ்யூஸ் கூட நான் பார்த்தேன் சில பேர்து. இந்த பச்சை பொய் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க இந்த பச்சை பொய்ன்னு எனக்கே தெரியாதுங்க. இப்போ நம்ம கூட இருக்கவங்க நம்ம நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு தட்டுறாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி வந்துட்டு அந்த ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க என் பையனோட அந்த படத்தில் வந்து கனெக்ட் ஆனான்னு சொல்லிட்டு. நான் நெகட்டிவாக தான் சொல்வேன். தயவுசெய்து எனக்கு அந்த படம் பார்த்தாலே பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேவலமாக எடுத்திருக்கான். ஓகேங்களா? எனக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. அந்த வயசில் தான் என் பையனும் இருக்கான் அந்த படம் பார்க்குறப்போ. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அப்பா அம்மா வளர்த்த விதம் வந்துட்டு ரொம்ப நல்லா இல்லைங்க. அவங்க அப்பா வந்துட்டு எது பண்ணாலும் வந்து அக்செப்டன்ஸில் வந்து போகிறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து அந்த மாதிரி போனாங்கன்னா அவ்வளோதான், அம்மா அப்பா வந்து பைத்தியக்கார பிடிச்சின்னு போயிடுவாங்க. பையன் அந்த மாதிரி, ஏன்னா ஒரே பையன் மட்டும் எல்லாருக்கும் இருக்காதுங்க. ஓகேங்களா? எல்லா பசங்க ஒரே ஒரே பையன் இல்லை ஒரே பொண்ணு யாருக்குமே இருக்காதுங்க. அது பேஸ்ட் ஆன் தேர் ஃபேமிலி சுச்சுவேஷன். அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இல்லை 2 பசங்க அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ இருக்க ஒரு பையனே வந்து நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும் வீட்டில் எல்லாமே பார்த்துன்னு இருக்கிறதுக்கு. அந்த பையன் வந்து அந்த படத்தில் ரொம்ப அடம் பிடிக்கிறான். அவன் வந்து லீவில் அவங்க அம்மா வந்து எக்ஸ்போக்கு வேறு ஊரில் போயிருக்காங்க 3 டேஸ்க்கு. அவங்க அப்பா தான் பார்த்துக்கிறான். அந்த பையன் வந்து வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு போர் அடிக்கிறதுனால வெளியே கூட்டின்னு போகிறதுக்கு அடம் பிடிக்கிறான். அந்த ஆக்டர் சிவா வந்துட்டு வெளியே கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போனால் அந்த பையன் வந்து ஒரு நிமிஷம் பக்கத்துலேயே இருக்கிறதுல இருந்தா துருன்னு எங்கன்னா ஓடிடுறான். அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்துட்டு நில்லுடான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடுறாங்க. ஒரு 2 கொடுத்து நிற்க வைக்கிறதுலன்ற எங்கே பார்த்தாலும் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணதுனால தான் அவன் வந்து அவ்வளோ தூரம் போகிறான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, எதுவும் நம்ம இருக்க ஜென்ரேஷனில் வந்து இப்போ இருக்க பசங்களை வந்து 2 நிமிஷம் பக்கத்தில் காணோம்னாலும் நம்மளுக்கு பயம் எடுத்துக்குது. அதனால நம்ம அடிச்சு விட்றோம் கூட. எங்களுக்கு கேட்காம கொள்ளாம கடைக்கே போனால் கூட நான் தொடப்பக்கட்டை எடுத்து அடிச்சிடுவேன் என் பையனை. ஏன் போனால் கேட்காம ஏன் போகிறேன் எதுக்கு போகிறான்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணியே இருக்காங்க. விச் மீன்ஸ் இட்ஸ் வந்து எப்படின்னா, பசங்களுக்கு வந்துட்டு தாட்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அடம் பிடிச்சா கிடைக்கும் இல்லைன்னு சொல்லு. அதுக்காக வந்துட்டு நீ வந்து அந்த பையன் வந்து போய் மலை மேலே போய் நிற்கிறான் திடீர்னு பார்த்தா. அந்த மாதிரி நம்ம எங்கன்னா வெளியே போகிற பையன் போய் எங்கன்னா அப்போ மலை மேலே நின்னா அப்போ நாங்களே எப்படி வாயடிச்சுக்கும் வயிற்றுச்சுன்னு கேட்க முடியுமா? உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் ரெஸ்கியூ டீம் டைரக்டர் வந்து ரெஸ்கியூ டீம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பையனை கண்காணிக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. பப்ளிக்கில் அந்த மாதிரி நடந்தால் நீங்கள் வந்து பார்த்துப்பீங்களா? இல்லை இல்லைங்களா? பையனுக்கூட தாட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ எட்டுமோ அந்த மாதிரி அறிவு மாதிரி நீங்கள் வந்து வீடியோ மூவி எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கல. எது பண்ணாலும் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கீங்க. அவன் ஓடுறான் மலை மேலே, திடீர்னு பார்த்தா மலை மேலே இருக்கா. இன்னொருத்தவன் பார்த்தா அவங்க அப்பா பின்னாடி போகிறான் தொடுத்திக்கின்னு, திடீர்னு பார்த்தா மரத்து மேலே ஏறி உட்காந்து நிற்கிறான். அந்த பையன் சொல்கிறேன், மரத்து மேலே எடுத்து போங்க, எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்ட்டு. அவங்க அப்பாவும் கேன பையன் போய் மரத்து மேலே இருக்கான்னு சொல்லிட்டு கீழே இறக்கிட்டு அடிக்காமல், ஐயோ ஏன்டா இப்படி பண்ணேன், எதுக்குடா அப்படிடா நில்லுடா, இல்லை சேம் ஸ்டோரி மொக்கையாக போட்டிருக்கான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு அந்த மரத்து மேலே போய்ட்டு அவங்க அப்பாவை இறக்கிட்டு அவன் கீழே இறங்கிட்டு அவங்க அப்பா மேலே உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் கீழே ஓடி வந்து டிராக்டரில் ஓடுறான். அவன் டிராக்டர்கிட்ட சொல்கிறான், டிராக்டருக்கு நிறுத்துங்க, நான் டிராக்டர்னு இது வரைக்கும் போனதில்லை, என்னை ஏற்றிட்டு போங்கன்ட்டு. அவனுக்கு என்ன கூமுட்டை ஏற்றுன்னு போகிறேன், எங்கே உங்கள் அம்மா, எங்கே உங்கள் அப்பா அம்மா, ஏன் இங்கே வந்து எல்லாம் கேட்க மாட்டானா? வயிற்ற வாய் அடிச்சிக்க மாட்டாங்களா பசங்க இப்படி போயிட்டாங்கன்னா? இதே ஜென்ரேஷனில் இங்கே ரோட்டில் எவனா கடத்தின்னு போயிட்டாங்க அந்த மாதிரி சொன்னால் வந்து லாபம்னு சொல்லி தூக்கின்னு போயிட்டாங்க பசங்களை, நீங்கள் வந்து காப்பாற்றி கொடுப்பீங்களா? ஏன் இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுக்கிறீங்க சொல்லுங்கள்? பசங்க படம்னு சொல்லிட்டு கேவலமாக எடுத்து வச்சுருக்கீங்க. இன்னொன்று பார்த்தா திடீர்னு பார்த்தா ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறேன். எங்கள் பசங்களுக்குலாம் ஸ்விம்மிங்கே தெரியாது. அந்த மாதிரி மென்டல் தாட்டை வச்சுக்க ஸ்விம்மிங்கில் அது குதிச்சா நீ வந்து காப்பாற்றுறியா? இந்த படத்தில் இருக்கிறவங்க தாட்டை அதை அடம் பிடிக்கிறதுக்காக அவங்க அப்பா சிகரெட் பிடிக்கிறதுக்காக யாரோ சொல்கிறான் சென்டரில் வந்த ஒரு ஆக்டர், நீ அடம் பிடிச்சாதான் உங்கள் அப்பா சிகரெட் விடுவான்னு சொல்லிட்டு. அதுக்காக நீ மலை மேலே ஏறுவ, நீ வந்து மரத்து மேலே ஏறிக்குவ, லாரியில் போவ, டிராக்டரில் போவ, அதுக்கப்புறம் திடீர்னு குடுன்னு ஓடுற. இதெல்லாம் யார் என்கரேஜ் பண்ணுவான்னு சொல்லுங்கள்? அது ஆக்சுவலி இங்கே இருக்கிறது வந்து இங்கே யாராவது ஓடிட்டாங்கன்னா வண்டி எவ்வளோ ஸ்பீடாக வருது இடிச்சிட்டு போனாங்கன்னா யார் பொறுப்பேற்றுப்பாங்க? ரீலில் ஓகே, ரியாலிட்டியில் அந்த மாதிரி நினச்சிட்டா பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க காரி தூக்க மாட்டாங்க. அப்பா அம்மானா எப்படி இருக்கணும்? எல்லாத்துக்கும் வந்து பாசிட்டிவாக வந்து கொடுக்க முடியாது. அந்த மாதிரி தப்பு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாமல் போனால் 2 அதிட்டிட்டு கூட்டுன்னு வரணும். நியரஸ்ட்டாக எங்கன்னா பார்க்கா ஆடினாங்களா போனால் அப்பா அம்மா கண்ணு எதிர்க்க இருந்தாங்களா ஓகே. மலை மேலே ஏறுறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி படத்துலலாம் என்கரேஜே பண்ணக்கூடாது. திடீர்னு நம்ம எங்கன்னா வெளியே கூட்டுன்னு போனோன்னா என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்குன்னா ஒரு பையன் இல்லை, எல்லாமே ஒரே இடத்துல பார்த்து நிற்கிறதுக்கு ஓகேவா? ஸோ இது வந்து மீடியாவில் வந்து எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அவேர்னஸாக ஒரு வீடியோ எடுக்கணும். பசங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபிக்ஷனாக இருந்தால் கூட அந்த பசங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் ஆவாங்க. நீங்கள் ஃபிக்ஷன்னு போட்டிங்கன்னா கூட நீங்கள் ஸ்டார்டிங் டிஸ்கிரிப்ஷனில் என்னதான் இருந்தாலும் படம் மட்டும் முக்கியம் இருந்துச்சு. தயவு செஞ்சு நீங்கள் பார்க்குறவங்க பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள், எனக்கு தேவையில்லை. பட் 7 to 14 years நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க பசங்க கூட பார்க்குற மாதிரி இருந்தால்.
இப்போ வர படங்களே கேவலமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை. ஒரு படம் வந்துட்டு பாட்டை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 3 மாதம் அந்த பாட்டை தேய்ன்னு தேய்ச்சிட்டாங்க. அந்த பாட்டோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு டீசருக்கு போய் தேட்டரில் உட்காந்துக்கின்னு காசை வேஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரிவ்யூ. அதுக்காக எதுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க? பண்ணாதீங்க. இப்போ வர யூடியூப்லேயே யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எல்லாத்துலேயும் கண்டென்ட் கொடுக்குறாங்களா? 1 மினிட் ஆகட்டும், 30 மினிட், 30 செகண்ட்ஸ் ஆகட்டும், 30 மினிட்ஸ் ஆகட்டும், நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதே பார்த்து நம்ம ஜாலியாக போயிடலாம். 3 ஹவர் போகிறது கூட தெரியாது. இந்த நாய்ங்களுக்கு நம்ம காசு செலவு பண்ணிட்டாங்க போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இவங்களே நான் தமிழ் பிளாக் மணியை வந்துட்டு ஒயிட் மணி ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஏனக்கும் ஆக்குறாங்க.